உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றேன். சனியும் சூரியனும் சேர்ந்துச்சுன்னா சத்யான்ற பேரு. ராஜேஷ். ஒரு ஜாதகத்துல 12 கட்டத்துல எங்க வேணாலும் என்ன லக்னமா இருக்கலாம், என்ன நட்சத்திரமா இருக்கலாம், என்ன தசா புத்திகள் நடக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு கட்டத்துல சனியும் சூரியனும் சேர்ந்திருந்தா, அல்லது ஒரு கட்ட சனி உள்ள இடத்துல இருந்து 5, 7, 9 சூரியன் இருந்தா, 2 சனி சூரியன் இணைவு தான். ராஜேஷ்ங்கிற பேரு, ராஜேஸ்வரி. அப்ப இஸ்ன்னு முடிகிற பேரெல்லாம் வந்து சனியுடையது. சுரேஷ், ரமேஷ் எல்லாமே சனியுடையது. எல்லாமே. அப்ப ரமேஷ் அப்படிங்கிறது ராம் பிளஸ் ஈஸ், ரமேஷ். அப்ப ராம்ங்கிறது புதன். அப்ப புதனும் சனியும் சேர்ந்துச்சுன்னா ரமேஷ். ஓகே, ஒரு பெயருக்குள்ளேயே 2 கிரக இணைவு வந்துரும். சதீஷ் அப்படிங்கிறது வந்து சந்திரன் பிளஸ் சனி. சுரேஷ் அப்படிங்கிறது சுக்கிரன் பிளஸ் சனி. இப்ப ராஜேஷ் அப்படின்னா ராஜா பிளஸ் ஈஸ். அப்ப ராஜான்னா யாருன்னா சூரியன். அப்ப சூரியன் பிளஸ் சனி ராஜேஷ். அப்ப ராஜேஷ், ராஜேஸ்வரி. ராஜ இந்திரன்கிறதும் சனி தான்.